சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 2026 முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை தூரமாக வைக்கிறது தான் ஒரே ஒரு கேட்டகரி ஓப்பனாக சொன்னோம். ஓகே சார். ஒருவேளை ஃப்ரெண்டை லவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வேறு ஜாதியில் இருக்கார், வேறு மதமாக இருக்கார், ஆல்ரெடி டிவைஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்குள்ள கெட்டி மேலாம் கொட்டிடும். சூப்பர். கல்யாணம் ஆகிடும், தாலி ஏறிடும். லவ் பண்ணிட்டு இருந்தால் கூட அது கன்ஃபார்ம் ஆகி முடிச்சிருவீங்க. ஓகே சார். ஏப்ரலுக்கு அப்புறம் விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் விரயத்தில் குரு வரும்போது வேறு நாட்டுக்கு போய் திருமணம் பண்ணணும். பையன் வெளியூராக இருந்தானா அவனுக்கு திருமணம் நடக்கும். இல்லை பொண்ணு வெளியூராக இருந்த அங்கே படிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்குலாம் திருமணம் ஆகும். இல்லைன்னா அவங்களுக்குலாம் 2026 கொஞ்சம் சங்கடங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கும் மேலே சொல்கிறேன், உங்கள் டிப்ரெஷனை தயவுசெய்து கொண்டு போய் வெளியே வச்சுருங்க. சந்தோஷமாக இருங்க. வாக் நிறையா பண்ணுங்கள். பிளட் ஃப்ளோ உடம்புல இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே தியானம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண பண்ண பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கும் மேலே என்னதுமா, கேது ராசி லக்னத்தை வரும்போது, சூரியன் கன்ஜங்ஷனில் வரும்போது ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் பயங்கரமாக வேலை செய்யும். நாடி பிடித்து பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் பயங்கரமாக வேலை செய்யும். ஸோ பொதுவாகவே இந்த பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறேன். அதாவது டிப்ரெஷன் எல்லாருக்குமே வரும். ஆனால் டிப்ரெஷனோட ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. 50% மேலே தாண்டுச்சுன்னா சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆட்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அது மெயினாக மேஷத்துக்கு, சிம்மத்துக்கு, தனுசுக்கு தான் டிசம்பர் மாதம் வரைக்கும் அதிகமாக இருக்குது. இந்த 3 ராசிகள் பொதுவாகவே நாடி பிடித்து பார்க்கக்கூடிய மருத்துவம் இல்லைன்னா ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். தைரியமாக இருக்கலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.